ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டால் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழக்கக்கூடும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் திங்களன்று ஜப்பானிய அரசாங்கம் வெளியிட்ட புதிய மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் உலகின் மிகவும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும். அங்கு நங்காய் டிராஃப்ட் என்ற நிலத்தடி பகுதியில் 8 முதல் 9 வரையிலான ரிக்டர் அளவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சுமார் 80% சாத்தியக்கூறு உள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை சமீபத்தில் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமாக இருக்கலாம். இதனால் பெரும் சுனாமிகள், கட்டடங்கள் இடிந்து விழுதல் மற்றும் சுமார் 3 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நிலநடுக்கம் நிகழ்ந்தால் ஜப்பான் பொருளாதாரத்தில் $1.8 டிரில்லியன் நட்டம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மார்ச் 31 அன்று வெளியிடப்பட்ட ராய்ட்டர்ஸ் செய்தியில் இந்த மதிப்பீடு ஜப்பான் அரசாங்கத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த தகவல் ஒரு குறிப்பிட்ட நிலநடுக்கம் உடனடியாக ஏற்படும் என்று கணிப்பதை விட நீண்டகால சாத்தியக்கூறுகளை பற்றியதாக உள்ளது. கடந்த ஆண்டு ஜப்பான் அதன் முதல் மேக்யூக் எச்சரிக்கையை வெளியிட்டது. அப்போது 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நங்காய் டிராஃப்ட் பகுதியில் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஏப்ரல் 1, 2025 வரை ராய்ட்டர்ஸ் அல்லது வேறு நம்பகமான ஆதாரங்களில் உடனடி நிலநடுக்கம் பற்றிய குறிப்பிட்ட அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.